நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜோதிட சுடர் ஒளி டாக்டர் ரேவதி அவர்களின் குரு பயிற்சி பலன்கள் தான். உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறப்போகிறார். அதே போல குரு பகவான் இந்த வருஷம் வக்ரகேதியாகி மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். அதே போல அதிசாரம் பெற்று சிம்ம வீட்டுக்கும் வருவார். இந்த வருஷம் இந்த குரு 3 இடத்துல இருந்தும் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே குரு ஆதிக்கம், குருவினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கட்டம். இது விருச்சகம், மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்குள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய இருளை விலக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேரு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வீடு, மனை, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொன்னாலே பெயர், புகழ், மதிப்பு மட்டும் இல்லாம ஹை போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியது, பெரிய பெரிய போஸ்டிங் வர்றது, அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே குரு ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க தலைவரே ஆக முடியும். இப்ப இது குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா நம்ம போன பிறகு நல்ல புண்ணியங்கள் பண்ணினா மட்டும்தான் குரு நல்லா இருப்பார். சரி, அப்படி இல்லைங்க, குருவெல்லாம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட கோச்சார ரீதியாக குரு மாறும் பொழுது நமக்கு வர வேண்டிய அந்த பலன்களை கொஞ்சமாவது நமக்கு அனுபவிக்க விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை எந்த அளவுக்கு வாரி வாரி கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 முதல் 30% நமக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த கிரகமும் முழுமையாக நன்மையும் செய்யாது, எந்த கிரகமும் முழுமையாக தீமையும் செய்யாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீதியாக நாம இந்த குரு மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விரைய ஸ்தானத்துல குரு இருந்தார். இது உங்க ராசிக்குள்ள குரு வரப்போகிறார், உச்சமாக போகிறார். கடந்த காலங்கள்ல சுப விரயங்கள், நிறைய பயணங்கள், நிறைய அலைச்சல் இதெல்லாம் குரு கொடுத்திருந்தாலும் கூட இப்போ ஜென்ம குரு, நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ம குரு ஒண்ணுமே விளங்காது, எதுவுமே நல்லா இருக்காது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் குரு யாரு நமக்கு அப்படிங்கறது பார்க்கணும். கடகராசிக்கு 6, 9 கூடையவர். அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பாக்கிய ஸ்தானம், பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் 9ஆம் இடம். இந்த பிறவியில உங்களுக்கு என்ன நல்ல பாக்கியத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அது எல்லாமே அனுபவிப்பதற்குண்டான ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். குரு ராசிகளை என்ட்ரி ஆயிட்டுல என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கெட்ட பழக்கங்களை ஸ்டாப் பண்ண வைப்பார். அதிக தெய்வ பக்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு நல்ல வழிகாட்டி அப்படிங்கிறவரை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். ஒரு அட்வைஸ் நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு நல்ல வழிகாட்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி உங்களுக்கு இன்ட்ரா கொடுப்பார். அவர்கள் மூலமா உங்க லைஃப் நல்லா இருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு ஜென்மத்தில் இருக்கும் பொழுது கெட்ட நபர்களுடைய தொடர்பை காட்டி கொடுத்து அதை துண்டிக்கப்படுவார். அதாவது அவங்களுடைய கெட்ட நபர்களுடைய தொடர்புகளை வெட்டி விட்டுருவார். அவங்க மறுபடியும் யாருமே நம்ம கிட்ட ஒட்ட மாட்டாங்க, நமக்கே தெரியும், நமக்கே பிடிக்காது அவங்களை பார்த்தா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குரு கொடுத்து விடுவார். அப்போ குரு இங்க இருந்தாலும் அவருடைய பார்வை இருக்கு இல்லையா, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். சரி, ஃபர்ஸ்ட் குரு யாரு உங்க ஜாதகத்துல அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குரு 6 கூடையவர். அவர் வாங்கியிருக்கிறது 6ஆம் இடம். அப்ப 6ஆம் அதிபதி ராசிக்குள்ள உச்சம், வேலை கிடைக்கும், நல்ல வேலையே கிடைக்கும். அதே போல நல்ல வேலை ஆட்கள் கிடைப்பாங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல வேலை ஆட்கள் கிடைப்பாங்க இந்த காலகட்டங்கள்ல. கடன் விலக போகுது.
நோய் நிவர்த்தியாக போகுது. நல்ல மருந்துகளும் நல்ல மருத்துவர்களும் கிடைக்க போறாங்க. ஒரு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா கேஸ் உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளிகள் மூலமாகவோ மேனேஜர்கள் மூலமாகவோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி ஆகும் பொழுது அந்த விஷயம் எல்லாமே அப்படி ஸ்டாப் ஆயிடும். அவங்களுடைய கெட்ட பார்வைகள் எதுவும் உங்க மேல விழுகாது. உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை வந்துடும். அடுத்தது பாருங்க, அவர் 9ஆம் அதிபதி, அவர் ராசிக்குள்ள உச்சமாகிறார். 9ஆம் இடங்கிறது PhD டாக்டரேட் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய படிப்புகள் படிக்கிறது, மேல் படிப்புகள் படிக்கிறது எல்லாமே 9ஆம் இடம். அது ஏதாவது தடையாக இருக்குது அதெல்லாம் படிக்கிறதுனால ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதை விட 9ஆம் இடங்கிறது அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அல்லது நீங்க அப்பா ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே போல 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து, பங்காளி சொத்துக்கள். அப்ப அது எல்லாமே ஏதாவது பிரச்சனையில போயிட்டு இருந்தாலும் அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்களுக்கு அது வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா வரும். 9ஆம் இடங்கிறது நல்ல குருமார்களை சொல்லக்கூடியது, ஒரு வழிகாட்டியாக சொல்லக்கூடியது. அப்போ நல்ல குரு அமைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இந்த காலகட்டங்கள் அமையும். உங்களுடைய நல்ல புண்ணியங்கள், நல்ல பாக்கியங்கள் எல்லாமே பெருகிறதுக்குனால ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்க போகுது. ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, இன்னொரு ஊர்ல குலதெய்வம் இருக்கு, குலதெய்வம் தெரியல அப்படின்னு குலதெய்வம் சார்ந்த எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் அதெல்லாமே விலக போகுது. குலதெய்வம் உங்க கூட இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். குழந்தைய ரொம்ப வருஷமா இல்லைனாலும் கூட குழந்தை பிறக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்ப அதிர்ஷ்டம் பெருக போகுது. ஒரு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்கும், ஆனா அந்த அதிர்ஷ்டஸ்தானம் நல்லா இல்லாம இருந்தாலும் அல்லது செயல்படுத்த முடியாம இருப்பாங்க. சோ இப்ப இந்த குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்டங்களை பெருகக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணம் கைக்கூடி வரப்போகுது. கணவன் மனைவி அந்யூன்யமா இருக்க போறீங்க. ரொம்ப வருஷமா திருமணம் நடக்காம இருந்தாலும் கூட திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் விலகி உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நண்பர்களுக்குள்ள, உறவினர்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை, சச்சரவு, மோதல் இதெல்லாமே விலக போகுது. நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த குரு உள்ள வரும் பொழுது ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு மனசு நிம்மதியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அதுதான், மனசு நிம்மதியா இருக்கு, பெருசா எதுக்கு ஆசைப்பட தோணாது, வந்தா பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணத்தை நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். மனசாட்சிக்குட்பட்ட கிரகம் அவரு. உங்க மனசாட்சி என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்ய வைக்கும். சோ குருவை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா கடகராசிக்கு ஒரு 80% மேல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவே அமையும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை. இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய, அதாவது உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எந்த பலனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குதோ அது எல்லாமே இந்த குரு பார்வை பெறும் பொழுது அதெல்லாமே எந்த தடைகளும் இல்லாம உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.